நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள், 3 அல்லது 4 நாட்களுக்கு முன்பு பிரிட்டனுடன் தொடர்பான ஒரு வீடியோவை நான் செய்திருந்தேன். என்னவென்றால், அதிக புதிய மேம்பாடு என்ன? தி கார்டியன் இன்டர்நேஷனல் செய்தித்தாளுக்குள் விரிவாக வெளியிடப்பட்டுள்ளது. பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே, அதாவது இந்திய நிதி அமைச்சர் மற்றும் பிரிட்டிஷ் சான்சலர் அவர்களின் நிதி அமைச்சர் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில் மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே 90% ட்ரேட் டீல் அவர்கள் ஒப்புக்கொண்டு கையெழுத்திடப் போகிறார்கள். 1 அல்லது 2 விஷயங்களில் மட்டுமே சர்ச்சை உள்ளது. ஒன்று ஃபார்மா விஷயம், பார்மாசூட்டிக்கல். 2வது அந்த பிரிட்டிஷ் மதுபானங்களை இந்தியாவில் கொண்டு வந்து விற்பனை செய்வது தொடர்பானது. அது விரைவில் தீர்த்து வைக்கப்படும். மீதமுள்ள 90%ம் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனையாக இருந்தது. ஏனெனில் குளோபல் கிரைசிஸ் ட்ரேட் தொடர்பாக நடக்கிறது. பிரிட்டனும் இந்தியாவின் பல ஆர்வங்களுடனும் தொடர்புடையதாக அந்த ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டது. 2வது மிக முக்கியமான விஷயம், அதாவது பிரிட்டனின் தேவை. அது என்ன? பிரிட்டனுக்கு வரவிருக்கும் 3 அல்லது 4 ஆண்டுகளுக்குள் சுமார் 10 லட்சம் இந்தியர்களை தொழிலாளர்களாக கொண்டு செல்லப் போகிறார்கள். வரவிருக்கும் 2 ஆண்டுகளில் சுமார் 5 லட்சம் இந்தியர்களை தொழிலாளர்களாக கொண்டு செல்லப் போகிறார்கள். சரியான முறையில் அதன் விசாவின் பிரச்சனைகளும் அதில் முழுமையாகவும் அதுவும் சயின்ஸ் ஒப்பந்தத்தில் கையெழுத்தானது. இதுதான் நான் சொன்னது, நீங்கள் எதிர்பார்ப்பது அல்ல இந்த உலகம் நகர்வது. அங்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டது. அது மாறும்போது அவர்களுக்கு மாற்று ஏற்பாடு உள்ளது. ஏன் பிரிட்டிஷ் மக்கள் இந்தியர்களை தொழிலாளர்களாக கொண்டு செல்கிறார்கள்? ஏனென்றால் அவனுக்கு தலைவலி இல்லை. உலகில் எங்கே இந்தியன் போனாலும் எந்த பிரச்சனையும் ஏற்பட்டதாக கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நேற்று பிரிட்டனில் நடந்த பிரச்சனை என்ன? அங்கு பாலஸ்தீன ஆதரவாளர்கள் காட் பிளஸ் ஹமாஸ் என்று சொல்லி முழக்கமிடுகிறார்கள். பிரிட்டனின் இன்றைய அனைத்து வழிகளும், அதாவது ஒரு நாடு செல்ல பல வழிகள் உள்ளன, அதன் பாலிசிகள் உள்ளன, எதிக்ஸ் உள்ளன, அதன் கலாச்சாரம் உள்ளன. இவை அனைத்தையும் முழுமையாக மாற்றியமைத்து விட்டன. இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வந்தவர்கள் பல வழிகளில் வந்தவர்கள் உள்ளனர். பெரும்பாலும் பாகிஸ்தானியர்கள், பங்களாதேஷிகள், மிடில் ஈஸ்ட் ஏஷியா, சிரியா, லெபனான், இந்த நாடுகளிலிருந்து வந்தவர்கள் பிரிட்டிஷ் கலாச்சாரத்தையே அழித்துவிட்டார்கள். அதன் ஒரு பகுதியாக இவர்களை முழுமையாக அகற்றுவதற்காக படிப்படியாக செய்து வருகிறார்கள். இதுதான் நான் முன்பு வீடியோவில் சொன்னது. அதன் ஒரு பகுதியாக இந்தியர்களை எடுத்துக்கொள்கிறார்கள், சரியான ஒப்பந்தத்தின் மூலம் தொழில் விசா கொடுத்து. இவ்வளவு ஆண்டுகள் அங்கு போய் வேலை செய்ய, அங்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆனாலும் மற்ற வேலைகளில் ஆனாலும். ஏனென்றால் பல வழிகளில் அங்கு பல வெற்றிடங்கள் உள்ளன. அங்கு அனைத்தும் இலீகலாகவே இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் மக்கள் ஏறுகிறார்கள். பின்னர் அங்கு பிரச்சினை உருவாக்கி அங்கு அழிவை ஏற்படுத்துகிறார்கள். அதனுடன் தொடர்புடையதாக அங்குள்ள வெளியுறவுத்துறை அமைச்சரின் ஒரு அறிக்கை உள்ளது. அதாவது பிரிட்டனின் இனத்தன்மை அழிக்கப்படுகிறது என்று சொல்லிக்கொண்டு அதனுடன் தொடர்புடையதாக சுமார் 10 அல்லது 20 ஆவணப்படங்கள் பிரிட்டனில் வெளியாகியுள்ளன. அதை பற்றி உலகளவில் விவாதிக்கப்படுகிறது. ஏன் பிரிட்டிஷ் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இவ்வளவு ஜிஹாத் மீது ஆர்வம் உள்ளது? கடுமையான விவாதம் அங்கு நடக்கிறது. ஏனென்றால் அங்கு பிறந்து வளர்ந்த, நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது, அங்கு அப்துல் கரீம் அல் ஈசா என்று சொல்வது முன்பு சவுதி அரேபிய நீதி அமைச்சர் சொன்னதை பற்றி. பின்னர் பல முறை அங்கு வந்த பல ஆவணப்படங்கள் இப்போது பயங்கரமாக வைரலாகிவிட்டன. ஏனென்றால் பிரிட்டன் எவ்வளவு நாள் இப்படி கிரேட் பிரிட்டன் என்று சொல்லி பிடித்து நிற்க முடியும்? அதன் அவசர நடவடிக்கையாக பிரிட்டிஷ் அரசாங்கம் அங்கு வரும், அதாவது அங்கு தொழிலாளர்களாக இலீகலாகவும் இதேபோல் இஸ்லாமிய நாடுகளில் இருந்து வந்தவர்களை மாற்று செய்கிறது. அவர்களை திருப்பி அவர்களது நாடுகளுக்கு அனுப்புகிறது. பல விண்ணப்பங்கள் இலிசிட்டாக பல மக்கள் அங்கு வாழ்கிறார்கள் பல வழிகளில். அதற்காக சிறப்பு பணி வைத்து இவர்களை முழுமையாக நாடு கடத்துகிறது. அவர்களை மாற்று செய்து இந்தியர்களை கொண்டு வரப் போகிறார்கள். இப்போதுதான் பிரிட்டிஷ் மக்களின் தலையில் புரிந்து கொள்ளப்பட்டது. எனது அறிவு சரியானதாக இருந்தால் சுமார் 10 வருடங்களாக இந்திய அரசு பிரிட்டிஷ் அரசிடம் சொல்லிக் கொண்டிருக்கும் விஷயம். அங்கு இஷ்டம்போல் வெற்றிடங்கள் உள்ளன. வரும் மக்கள் அனைவரும் அங்கு வருவது இலிசிட் ஆகும். ஏன் இந்தியா அரசுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வந்து தொழிலாளர்களை எடுத்துக்கொள்ள முடியாது? ஏனென்றால்
இந்தியாவில் உள்ள மக்கள் உலகம் முழுவதும் உள்ளனர் தொழிலாளர்களாக. வளைகுடா நாடுகளில் உள்ளது, இஸ்ரேலில் உள்ளது. ஏனென்றால் நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு சிறப்பு உரிமை உள்ளது. நாம் வேற்று நாட்டில் சென்றால் அவர்களது சட்டத்தை மாற்ற ஒன்றும் போகிறதில்லை. வளைகுடா நாடுகளில் கூட அதிக தேவையாக இருப்பது இந்தியர்களுக்குத்தான். அதாவது ஒரு காலத்தில் அதிகமான நர்ஸ்களை மட்டுமே கொண்டு சென்றது இங்கிருந்து. இப்போது மற்றொரு வழி திறக்கிறது பிரிட்டன். இங்கு சொல்லப்போகும் முடிவு செய்யும் ஒரு பாதை என்று சொல்வது, பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களை வரவிருக்கும் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்குள் 10 லட்சம் பேரை கொண்டு செல்லப் போகிறது. அது ஒரு பயங்கரமான மாற்றமாகும். என்றால் பெரிய ஒரு வாய்ப்பை இந்தியர்களுக்கு பிரிட்டன் திறந்து கொடுக்கிறது. இந்த சொல்லப்படும் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் முழு மக்களையும் எடுத்து விடுகிறது. இதற்குள் எனக்கு தெரிந்தது, இஸ்லாமிய பெயர் கொண்ட இந்தியர்களை கூட ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு குறைவு என்று. ஏனென்றால் இவர்கள் அங்கு சென்றால் அங்கும் பிரச்சனை உருவாக்குவார்கள் என்று பயம் உள்ளது. அதை மாற்றுவதற்காக நான் இந்த தீவிர மத நம்பிக்கையாளர்களிடம் சொல்வது, நீங்கள் உங்கள் தலையில் இருக்கும் முத்திரையை எடுத்து விடுங்கள். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, நீங்கள் இந்திய முஸ்லிம்கள். ஒருபோதும் நீங்கள் அரபி முஸ்லிம்களாக முயற்சிக்காதீர்கள். நீங்கள் அரபி முஸ்லிம்களாக முயற்சித்தால் உறுதியாக அது உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். ஏன் கிறிஸ்தவர்களுக்கு இங்கு அதிக ஏற்றுக்கொள்ளல் இருந்தது இந்தியாவில்? இந்தியாவின் கிறிஸ்தவர்கள் இந்திய நைஸ்ட் கிறிஸ்தவர்கள். அவர்கள் அமெரிக்க கிறிஸ்தவர்களும் பிரிட்டிஷ் கிறிஸ்தவர்களும் அல்ல. அவர்கள் பூஜைக்கும் போவார்கள், தேவாலயத்திற்கும் போவார்கள், எல்லா இடத்திற்கும் போவார்கள். அவர்களுடைய அனைவரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அதனாலதான் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த முறையில்தான் இந்திய முஸ்லிம்களும் சிந்திக்க வேண்டும். அது இந்தியனைஸ்டு முஸ்லிம். நாம் ஒருபோதும் அரபி முஸ்லிம்களோ இந்த தீவிரவாத முஸ்லிம்களோ அல்ல. அந்த நிகழ்வை முழுமையாக குட்பை சொல்ல வேண்டும். அப்படியானால் வாய்ப்பு உங்களுக்கும் கிடைக்கும். புரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய புள்ளி உள்ளது. மிடில் ஈஸ்டில் ஏறத்தாழ அந்த கரிசம் எல்லாம் முடிந்துவிட்டது. இந்த சொல்லப்படும் வாய்ப்புகள் எதுவும் பழையபடி அங்கு கிடைக்காது. அவர்களுக்கு அதைவிட மலிவான மற்ற நாடுகள் உள்ளன. பின்னர் இந்தியர்களை அவன் தொழிலாளர்களாக எல்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை எதற்கு? பொருளாதாரம்தான் முக்கியமாக செயல்படுகிறது. இங்குதான் பிரிட்டன் வாயில் திறக்கும் போது, அங்கு நுழைய இந்திய முஸ்லிம்களும் தயாராகும் போது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பிரிட்டன் மிகவும் அதிகமாக பயணிக்கிறது இப்போது. அதன் தாக்கம்தான் அவர்கள் இஸ்லாமிய நாடுகளிலிருந்து வரும் மக்களை வெளியேற்றுகிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்திய முஸ்லிம் சமூகத்தினர் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் இந்தியனைஸ்டு முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். ஒருபோதும் இந்த சொல்லப்படும் அரேபிய முஸ்லிம்களாக மாறினால் உறுதியாக உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது.